மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார்ஜ் ஷீட் செட்டசைட் பண்ணி இந்த வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுல பல விடயங்கள் விட்டுப்பட்டிருக்கு, பல முக்கியமான புள்ளிகளை விசாரிக்கல, ஆகவே முழுமையில சொன்னாரு. அப்ப எங்ககிட்ட என்ன கேட்டாருன்னா, அதே தானே நானும் செய்ய போறேன் அப்படின்னாரு. இல்ல இல்லைங்க, நாங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து படிச்சு போட்டவங்க. அப்ப சார்ஜ் ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு விட்டு போயிருக்குதோ அதை நீங்க வழிகாட்டல் கொடுத்துன்னு சொல்லி கேட்டோம். என்னுடைய கணவர் கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்குது. அப்படி அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் நல்லா அதை வந்து ஆய்வு பண்ணி சார்ஜ் ஷீட்டை மட்டும் செட்டசைட் பண்ணதை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா வந்து சிபிஐ விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் தான் வந்து இவரு நாகேந்திரன் வந்து இறந்தார். இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்ட நிலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல சிபிஐ விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, சிபிஐக்கு மாறியாச்சு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு சொன்னங்காட்டி தான் இவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு போறாமே. அது தப்பது. இதற்கிடையில் நேற்று வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வந்து 2 பேருக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 3 பேர் அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிச்சயமாக வந்து A1 இறந்தாருன்னா அவர் பேர குற்றச்சாட்டு அபேட் ஆகி தள்ளுபடியாகி போயிடும். ஏற்கனவே திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவங்க முக்கியமானவங்க போறாங்க. குற்றவாளின்னு சொல்லக்கூடிய உயிரிழந்த நாகேந்திரன் வந்து A1 குற்றவாளியா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பல வருடங்களாக சிறையில தானே இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி A1 குற்றவாளியானார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? A1 அவரை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பலமிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், பணபலமும் செல்வாக்கும் எதையும் தான் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்க உள்ள இருக்க காரணத்தினால தான் நடந்திருக்குது. அதை பூரா இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வர போறாங்க. ஒரு கொலை என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, இன்னொன்னு வாழ்நாள் சிறை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸை பொறுத்தளவுல சிபிஐ விசாரணை தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. இதற்கிடையில A1 குற்றவாளி உயிரிழந்திருக்கிறாரு. 3 பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அஸ்வத்தமனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. தற்போது வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த விசாரணை நிலவரம் இருக்குது சார்? ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறமேலு, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்பாகவே தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி கீனோஸ் இருக்காருங்க, அவர் வந்து எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கும் போதே இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாத்துன்னு போனாங்க. அந்த வழக்கை வந்து மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேட்டாங்க போறாமே. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகுதான் நாங்க பொற்கொடி சார்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியா இருக்கக்கூடிய பொற்கொடி அவர்கள் சார்பாக நாங்க அந்த இதை போராட்டத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த வழக்கில் வந்து மிக முக்கியமாக வந்து சில SC/ST ஆக்ட இன்வோக் பண்ணல. முக்கியமான எதிரிகளை வந்து இன்னும் கூட வந்து அப்ஸ்காண்டிங்கா இருக்கான், கைப்பற்றல. இதுல பணம் 62 லட்சம் ரூபாய் வந்து சம்பவம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விடயங்கள், அது இல்லாமல் டிஏ பீரியட் இடத்துல. அப்ப இதுல வந்து சில முக்கிய புள்ளிகள்லாம் விடுபட்டு இருக்குது. அவைகளை கொண்டு வரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் என்னவோ காரணத்தால வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துன்னு சொல்லி போட்டோம். அந்த வழக்க அதுவும் வந்து வேல்முருகன் சார் தான் போட்டோம். நாங்க போட்ட போது ஏற்கனவே கீனோஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வந்து வழக்கு அவர் ஏற்கனவே கேட்டு ஒத்தி வச்சிருந்தார் உத்தரவுக்காக. அப்ப நாங்க போட்ட வழக்கையும் வந்து அரசு தரப்பு எதிர்த்தாலும் கூட இந்த வழக்கிலையும் வந்து அடிப்படை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி நோட்டீஸ் போட்டாரு. இதற்கிடையில வந்து பெஞ்ச் மாறிடுச்சு. மாண்புமிகு நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் வந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் பேசினேன். அப்ப நான் ஆர்கியூ பண்ணும்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்திர அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாரு. அப்ப இந்த சொன்னோம், அடிப்படையெல்லாம் சொன்னோம். சொல்லி முடிச்ச பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப நானே சொன்னேன், ஏற்கனவே வந்து உங்களுடைய பிடி சார் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பி போட்ட வழக்கை வந்து கேட்டு ஒத்தி வச்சிருக்காரு. ஆகவே அந்த வழக்கு இது சம்மந்தப்பட்டதான்னு சொன்ன உடனே அவரே அதை ஏத்துக்கிட்டு அரசு வக்கீல்கிட்ட பார்த்து நான் ஒரு உத்தரவு சொல்ல, அவர் உத்தரவு சொல்ல மாறக்கூடாது, ஆகவே வந்து இதையும் நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் இந்த வழக்குல வந்து நாங்க விசாரிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் செட்டசைட் பண்ணி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க. இதுல பல விடயங்கள் விட்டுப்பட்டிருக்கு, பல முக்கியமான புள்ளிகளை விசாரிக்கல, ஆகவே முழுமையில சொன்னாரு. அப்ப எங்ககிட்ட என்ன கேட்டாருன்னா, அதே தானே நானும் செய்ய போறேன் அப்படின்னாரு. இல்ல இல்லைங்க, நாங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து படிச்சு போட்டவங்க. அப்ப சார்ஜ் ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு விட்டு போயிருக்குதோ அதை நீங்க வழிகாட்டல் கொடுத்துன்னு சொல்லி கேட்டோம். அப்பதான் வந்து அரசு தரப்பு சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. அவங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் வச்சுதான் அங்க வந்து போனாங்க. அங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு தடை இல்லை, ஆனா சார்ஜ் ஷீட்டை வந்து நாங்க செட்டசைட் பண்ணல, அதை ஸ்டே பண்றாங்க. ஏன்னு கேட்டா
சார்ஜ் ஷீட்டை செட்டசைட் பண்ணாலும் இவன் பூரா வெளியே வந்துடும். ஏற்கனவே 1 வருஷம் ஆச்சு. இப்போ 5/7/2024 சம்பவம் இருந்துச்சு. இப்போ நாம் இருக்கிறது 2025 அக்டோபர் இருக்கிறோம். அப்போ உள்ள இருக்கவங்க வந்து 90 நாளைக்கு மேல வந்து ஒரு வழக்கில் சார்ஜ் ஷீட் இல்லைனாவே வெளிவரதுக்கு உரிமை இருக்குது. அதையெல்லாம் கோருவாங்க. அப்படி அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் நல்லா அதை வந்து ஆய்வு பண்ணி சார்ஜ் ஷீட்டை மட்டும் செட்டசைட் பண்ணதை ஸ்டே பண்ணிட்டாங்க. ஆனா வந்து சிபிஐ விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. இதற்கிடையில் தான் வந்து இவரு நாகேந்திரன் வந்து இறந்துட்டாரு. 26 பேர் பேர் கொடுத்தாங்க. 21 திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் டெத்து. அதுல ஒருத்தர் வந்து 2 பேர் அப்ஸ்காண்டிங்கு. அப்படி இருக்கும்போது இப்போ A1 நாகேந்திரன் வந்து உடல்நிலை சரியில்லாம அவர் வந்து இறந்துட்டாரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நாங்க வந்து ஆஜரானோம். எங்களுக்கு தெரியாது. ஏன்னா டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த வழக்கை SC/ST ஆக்ட் கொண்டு வரணுங்கிற காரணத்தினால எங்களை கூப்பிட்டு வேணும். எங்களுக்கு கூப்பிடல. அது இன்னைக்கு தான் வந்து சுபாஷ் வழக்கறிஞர் வந்து அதில் வந்து ஆஜராகி சொல்லி அதை மீண்டும் வந்து நாளைக்கு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பொற்கொடியின் சார்பாக வந்து வக்காலத்து போட்டு இன்டர்வியூனிங் பர்சன் போட்டு இவங்களை வந்து விடக்கூடாது, விட்டவங்களையும் மீண்டும் வந்து இதில் வந்து சேர்க்கணும், கேன்சல் பண்ணுங்கிறது நாளையும் நாளை மறுநாளும் வந்து ஆர்கியூ பண்ண போகிறோம். அதனால இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்ட நிலை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இல்ல சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம். அப்ப சார்ஜ் ஷீட் மட்டும் செட்டசைட் பண்ணல. அப்ப இதை எப்படி விசாரிக்கிறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சிபிஐக்கு மாறியாச்சு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு சொன்னங்காட்டி தான் இவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்கு போறாமே. அது தப்பது. அவங்க வந்து அப்போஸ் பண்ணிருக்கணும். முறையான அப்போஸ் பண்ணல. நாங்க செய்வோம் அதை வந்து நாளைக்கு. ஓகே சார். இப்போ இந்த 3 பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே A1 குற்றவாளி நாகேந்திரன் உயிரிழந்ததே இந்த வழக்குல ஒரு தொய்வை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இந்த 3 பேர் அந்த சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த ஒரு பயம் இல்லையா? எதன் அடிப்படையில இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு? அதாவது நான் சொன்னது இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டே செட்டசைட் பண்ணியாச்சு. யாரு நம்ம வந்து மாண்புமிகு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றுகிற போது இது வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை நான் செட்டசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சார்ஜ் ஷீட்டே செட்டசைட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தர் எப்படி நீங்க 90 நாளைக்கு மேல வைக்க முடியும்? அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் வச்சு அவங்க போறோம். அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க போறாமே. அப்ப அது முறையாக எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நான் போயிருப்போம். இப்போ வந்து பொற்கொடி அவர்கள் வந்து எங்கிட்ட 2 நாளைக்கு பத்தி பேசினாங்க. இவங்க 3 பேர் வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முறையா விசாரிக்கல, டிஏ நடத்தல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்க உடனே வந்து இன்னைக்கு வந்து உள்ள ஆஜராயிருக்கிறோம். நிச்சயமாக வந்து A1 இறந்தாருன்னா அவர் மேல கூடிய குற்றச்சாட்டு அபேட் ஆகி தள்ளுபடியாகி போயிடும். ஏற்கனவே திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டாங்க. அவங்களாம் முக்கியமானவங்க போறாமே. அவங்க இறந்து போனது காரணத்தினால அந்த சார்ஜ் தான் வந்து அபேட் ஆகுமே தவிர மற்றபடி அவங்க மேல மற்றவங்க மேல கூடிய குற்றச்சாட்டு, குற்றமுறு சதி, அதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அப்படியே இருக்குது. அதை முறையா விசாரித்து இன்னும் பல வந்து விவரங்களை கொண்டு வர முடியும். சிபிஐ மட்டும் நாங்க சொல்லிருக்கிறோம் எந்தெந்த பாயிண்ட்ல சொல்லிருக்கிறோம். ஒரு லார்ஜர் கான்ஃபரன்ஸ் இருக்குது. இல்ல 62 லட்சம் ரூபாய் எப்படி வந்து கைக்கு வந்துச்சு என்பதை பத்தி நீங்க இந்த வாய்ப்பு பண்ணல. 5:30 மணிக்கே வந்து சம்பவம் நடந்திருக்குது. 11:30 மணிக்கு தான் வீரமணி அவங்க அண்ணாவிட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கீங்க. இடையில இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்துல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதையே சப்ரஸ் பண்ணீங்க. அதே மாதிரி முகமூடி போட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அடையாளம் பண்ணி நீங்க வந்து நடத்திருக்கு வேணும். அது மட்டும் இல்ல சுக்கிய போட்டு வந்து நிக்கலாம்னு சொன்னா ஏற்கனவே தொடர்ந்து பண்ணிருக்காங்க, முன்கூட்டியே பண்ணிருக்காங்க. அந்த கான்ஸ்பிரசி ஆஸ்பெக்ட்ல சரியா பண்ணல. ஆகவே சில முக்கியமான நபர்கள் இவர்களோடு இருப்பதாக காண்பித்துக் கொண்டே சதி பண்ணிருக்காங்க போறாமே. அந்த நபர்களுக்கு பின்னால போய் பார்த்தோம்னா தான் யாரெல்லாம் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதெல்லாம் சிபிஐ விசாரணை தான் தெரிய வரும் போறாமே. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முறையாக அப்போஸ் பண்ணாத போது யாரும் இல்ல. அப்ப ஜட்ஜி என்ன செய்வாரு, இந்த மாதிரி வந்து சட்டசேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு இப்ப சதீஷ்க்கு மற்றவங்களும் விட்டுருக்காங்க போறாமே. அது தவறுங்கிறத நாங்க இன்னைக்கு வந்து ஆர்கியூ பண்ணிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் பண்ணுவோம். ஏன்னா 26 பேருக்கு பெயில் போட்டிருக்காங்க அவங்க. அதுல வந்து நாங்க உள்ள வந்து இது வந்து அந்த பொற்கொடியின் சார்பாக வந்து வாதிடுவோம். அப்ப சொல்லுவோம் நாங்க இவங்க வெளியிட்டம் சொன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை பாதிக்கும். ஏன்னா இப்பதான் முறையான விசாரணைக்கு கேட்டு சிபிஐக்கு போகுது. அப்ப சிபிஐக்கு போறதுக்கு வெளியிட்டு சொன்னா இந்த வழக்கினுடைய நோக்கமே இல்லாம போயிடும் சொல்லி அங்க நான் வந்து வாதாடுவாங்க. சார், அதே போல 3 பேர் ஜாமீன் கேட்டிருந்தாங்க இல்லையா? சதீஷ், சிவா, ஹரிஹரன். இதுல ஹரிஹரனுடைய மனுவை மட்டும் குறிப்பிட்டு 17ஆம் தேதி தள்ளி வச்சதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து அது அவங்க சொன்ன காரணம் போறாங்க. இப்போ சதீஷ் வந்து விட்டாங்க, அவர் பெயில் ஆர்டர் போறாங்க. இது வந்து அவங்க சொன்ன காரணம் இருக்குல்ல, இப்போ அதுல உத்தரவு போடாதனால நான் இப்ப அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா கோர்ட்ல வந்து
என்ன நடந்ததோ அதை பேசலாமே தவிர ஐ cannot give any opinion because I am going to argue the case on behalf of de facto complaint பொற்குடி. அதனால 17ஆம் தேதி அன்னைக்கு நாங்க வந்து ஏன் அவங்கள வந்து விடக்கூடாதுங்கிறதுக்கான காரணத்தை வச்சு அங்க பேச போறோம். ஏற்கனவே விட்டதே தப்பு. அதுல வந்து அரசு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு இது வந்து சிபிஐக்கு மாத்தியாச்சு. அப்ப அவங்களுக்கு பொறுப்பில்லாம போன மாதிரி இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்போர்ட் டு சிபிஐ. சிபிஐக்கு இன்னும் முறைப்படி உங்களுக்கு சிடி ஃபைல் போனா தானே விசாரணை துவக்குவாங்க போறாமே. அப்ப அதெல்லாம் நாங்க வச்சு நாங்க வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு ஆர்கியூ பண்ணுவோம். ஏற்கனவே விடுபட்டவர்களுக்கும் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது ஆபத்துங்கிறது சாட்சிகளுக்கு இருக்கு நமக்கு தெரியும். அதான் எங்களுடைய கோரிக்கையே. இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை, சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்ல இந்த வழக்கில் வந்து நீங்க வந்து டிஏபி நடத்தல அப்படின்னு சொல்ற போது வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கலைஞ்சு போயிருமே, இப்ப நோக்கமே நிறைவேறாம போயிருமே. ஆகவே அதை வந்து நீதிமன்றத்துல முறையாக நாங்கள் 17th அன்னைக்கு பேசுவோம். இந்த வழக்குல ஏற்கனவே தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலுமே இவ்வளவு கால தொய்வுக்கு காரணமாகவே ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, ஒரு முக்கிய புள்ளி பின்னாடி இருந்து செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரியான தொய்வு எதுவும் இருக்கிறதா தெரியுதா சார்? இல்ல, நிச்சயமா இது வந்து சிபிஐ முறையா எடுத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து இந்த சிடி ஃபைல் அவங்ககிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப அதுக்கு யார் புலனாய்வு அதிகாரி வர்றாரோ அதை போராத்தையும் ஆய்வு பண்ணி அவருக்கு தொடங்குவார். இப்ப அதுல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போனதுனாலையும் சார்ஜ் ஷீட்டை ஸ்டே பண்ணதுனாலையும் தான் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆனா சிபிஐ வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆகவே சிபிஐ வந்து உடனடியாக இந்த வழக்கை வந்து தொடர்றதுக்கான முறையில நாங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பாதிக்கப்பட்டவங்க சார்பாகவும் சாட்சிகள் சார்பாகவும் அவங்களுக்கு மீண்டும் அவங்க கூப்பிடுற போது முறையான முறையில் போய் வாக்குமூலம் கொடுப்போம். விடுபட்டு போனதை நாங்க எங்கெல்லாம் சொன்னோமோ நீதிமன்றத்துக்கு முன்னாள் இதெல்லாம் விட்டு போச்சு, இப்போ நாங்க சேர்க்கணும்னு போட்டு இந்த புலனாய்வு அதிகாரிட்டையும் நாங்க சொல்லிருக்கிறோம். அதை அவங்க வந்து எடுத்துக்கல. இப்ப வந்து சிபிஐக்கு மாற்றிய காரணத்தினால நாங்க எதெல்லாம் விட்டு போச்சு, மெட்டீரியல் டிஸ்கிரிபன்சிஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிருக்கிறோமோ அதையெல்லாம் புலன் விசாரணை செய்யறதுக்கு உதவி செய்வோம். அவங்களும் செய்வான்னு போட்டு எதிர்பார்க்கிறோம் சிபிஐ. ஓகே சார், இந்த ஏவன் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய உயிரிழந்த நாகேந்திரன் வந்து ஏவன் குற்றவாளியா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பல வருடங்களாக சிறையில தானே இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி ஏவன் குற்றவாளியானார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? எப்படி எடுத்துக்கிறது சார்? இது காவல்துறையோட அலட்சியமா, யாருடைய அலட்சியத்தால இவ்வளவு பெரிய ஒரு மாநில தலைவர் உயிரிழந்ததுக்கு காரணமா இருக்கு? எப்படி அவர் ஏவன் குற்றவாளியானாரு சிறைக்குள்ள இருந்துட்டே அப்படிங்கிற கேள்வி எழுதுல. இதைத்தான் சொல்றேன், வந்து சிறைக்குள் இருந்தாலும் பணபலமும் ஆள்பலமும் செல்வாக்கு மிக்கவர்கள் இன்றைக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஆகவே சிறைக்குள் இருந்து கொண்டே இது கான்ஸ்பிரசிக்கு பிளான் போட்டு கொடுத்துருங்கிறது தான் அந்த வழக்கில் பார்க்கிறோம். ஆகவே அவரும் அவர் தம்பி எல்லாம் சேர்ந்துட்டு தான் பண்ணிருக்காங்க போறாமே. ஆகவே சிறைக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்புலன்னு சொல்ல முடியாது. அந்த செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால அங்க இருக்க சிறைத்துறை அதிகாரிகள் மற்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவங்க உள்ள இருந்துகிட்டே பல பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க போறாமே என்பது தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்க்கிறோம். இங்கே புதுச்சேரி எல்லாம் இது சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து அப்துல் நாசர் மதானியுடைய வழக்கு இங்க எல்லாமே ஜெயிச்சுட்டு நாங்க போறாமே. ஒரு வழக்கு மட்டும் இருக்குது. அவர் பிரஸ் கவுன்சிலுக்கு வந்து இங்க வந்து குண்டு வச்சான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவரு உள்ளதா இருந்தாரு. சிறைக்குள் இருக்கக்கூடிய அப்துல் நாசர் மதானியை கொண்டாந்து சம்பந்தமே இல்லாம அவர் வழக்கில் போட்டு இன்னைக்கு நீடிச்சுட்டு போறான். அவர் உடம்பு எல்லாம் படுத்திருக்காரு. இப்ப வந்து கொச்சியில் இருக்காரு. ஆனா அவரு 9.5 ஆண்டு காலம் சிறைக்குள் இருக்கிற போது குண்டு வச்சதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி அவரே சேர்த்திருக்காங்க. அந்த வழக்கு நடத்திருக்காங்க. அதனால நிறைய வழக்கில் அந்த மாதிரி உண்டு. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏவன்னோ அவரை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பலமிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், பணபலமும் செல்வாக்கும் எதையும் தான் சாதிக்கக்கூடிய வல்லமை அவங்க உள்ள இருக்க காரணத்தினால தான் நடந்திருக்குது. அதை போறா இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வர போறாங்க. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து ஆராய்ச்சி இப்ப சொல்லக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் a domain on the part of the investigating officer. Normally even court will not interfere. ஆகவே நான் சிபிஐ எடுக்க போற காரணத்தினால யூகங்களை பத்தி பேசாம மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க போறதை பத்தி பார்ப்பாங்க சார். அது போல இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவர் சிறைக்குள்ள இருந்துட்டு இவர் இப்படி பண்றதுக்கு காவல்துறை அதிகாரிகளோட அந்த உறுதுணை இருந்துச்சா? அவர்கள்கிட்ட எல்லாம் விசாரணை நடத்தப்படுமா சார்? கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ, ஒரு குற்றம் சம்பந்தமாக யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்களை பூரா விசாரிச்சே ஆகணும். அது காவல்துறையில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி சார்பாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, தொடர்பு என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயம் விசாரிக்கணும். அதை விசாரிச்சு முடிவெடுக்கணும். அவங்க போறாமே எதையுமே அசம்ஷனை பேச முடியாது. நம்ம வந்து விசாரிப்பா நான் சார். அப்ப இதுக்கு முன்னாடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க இல்லையா? அப்ப அவங்க கிட்ட விசாரணை நடத்தினாங்களா? அது எப்பயுமே வந்து மெட்டீரியல்ஸ் நாங்க சார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டோம். சார்ஜ் ஷீட்டை வாங்கி குற்றப்பத்திரிகை புறமே ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே. எவிடன்ஸ் என்பது என்னன்னா குற்றச்சாட்டு வணையப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் சாட்சிகளை போட்டியில் நிறுத்தும் போது
முன்னப்படுவதுதான் சாட்சியம், எவிடன்ஸ்ங்கிற அர்த்தமே. ஓகே. அப்பதான் அதனுடைய வேலிடிட்டி பூரா பார்ப்போம். இப்போ வந்து அப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், எஃப்ஐஆர் ஆகட்டும், 162 ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், மற்ற எதுவாகட்டும் வந்து இவைகளை பூராமே நீதிமன்றத்தின் முன்னால சத்திய பிரமாணத்தின் பேர்ல வந்து சாட்சி சொல்லி முன்னெடுப்படுவதுதான் அந்த வேலிடிட்டியை பார்க்க முடியும். இப்ப சரி, இப்போ அஸ்வத் அமானுக்கு நிபந்தனை ஜாமீன் விதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் ஜாமீன்ல இருந்தாரு. இப்போ அந்த இறுதி சடங்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால இப்ப நிபந்தனை ஜாமீன் விதிச்சிருக்காங்க. இதற்கு பிறகும் அவருக்கு ஜாமீன் நீட்டிக்கப்படுமா? அதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? அவங்க கேட்பாங்க, நாம அதுக்கு வந்து அனுமதிக்க கூடாது. அவருக்கு நியாயமா வந்து இறுதி சடங்கு பண்றதுக்காக கொடுக்கறதுங்கிறது ஒரு மனித உரிமை. எப்பயுமே அது ஒரு தப்பு கிடையாது. அதுக்கு உரிய பாதுகாப்போட கொடுக்கட்டும். ஆனா இவரை தொடர்ந்து அதை வைத்துக் கொண்டே அந்த இடைக்கால நிபந்தனை ஜாமீனை வந்து ஒரு நீடித்திருக்கக்கூடிய நிலையான ஜாமீனா பெறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம். நாங்க வந்து அப்போஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சிபிஐ விசாரணை எத்தனை மாத காலம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? என்ற இந்த நீதி அப்படிங்கிற ஒன்றை நோக்கி இந்த கேஸ் நகரும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல சொல்லலாம் சார்? எப்பயுமே வந்து எவ்வளவு விரைவாக எப்பயுமே ஒருத்தர் கைது பண்ணுனாவே கைது செய்யப்பட்ட காலத்திலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டிக்கக்கூடிய குற்றமா இருந்ததுன்னா 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் ஜென்ரலா. இல்லாட்டா ஸ்டாச்சுட்டரி பெயில் வெளியே வந்துடலாம். புறமே 10 ஆண்டுகளுக்கு இருந்தா 6 மாசத்துல வந்து 60 டேஸ்க்குள்ள போடணும். இப்ப இந்த வழக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை வழக்கு. இது வந்து அப்ப 90 நாளுங்கிறது முடிச்சு 1 வருஷம் ஆகி போச்சு. இப்ப இந்த வழக்குடைய தன்மையை ஒட்டி இந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் பத்தியா இந்த கொடூரத்தை வெட்டி பார்க்கிற போது இந்த நபர்கள் பூராமே வந்து வெளியே வந்தா சாட்சிகளுக்கும் விசாரணைக்கும் மிகப்பெரிய குந்தகம் ஏற்படுற முறையில நிச்சயமாக வந்து நாம ஒரு 6 மாதத்துல முடிக்கிறதுக்கு தான் டைரக்ஷன் அது போட்டுக்கலாம், சிபிஐ முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சிபிஐ வந்து விரைந்து முடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து அவங்களுடைய அத்தனை விதமான சக்தியும் பயன்படுத்தணும். போறாமே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய துணையோட தான் செய்ய முடியும். அவங்களும் அதெல்லாம் சொல்லிருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் சொல்லிருக்காங்க. போறாமே அப்ப வந்து சிபிஐக்கு போனாலும் விரைந்து சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான முறையில் அவங்க புலனாய்வு விசாரணை முடிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்ன உண்டோ உதவி செய்வோம். இந்த வழக்குல நீதி அப்படிங்கிற ஒண்ணு நகர்ந்து போகும்போது அதிகபட்ச தண்டனையா என்ன விதிக்கப்படும் சார்? அதாவது 302 இப்ப இருக்கிற 103 நம்ம வந்து பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லக்கூடியதுல வந்து 103 பழசுல 102 ஒரு கொலை, ஆமா ஒரு கொலை என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, ஹேங்கிங், டெத் சென்டென்ஸ், இன்னொன்னு வாழ்நாள் சிறை. 2 தான். அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது ஏறக்குறைய அப்படிதான். தமிழ்நாட்டுல வந்து ஒரு பகுஜன் கட்சியுடைய மாநில தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, அந்த இளைஞர்கள் படிப்பதற்கு நிறைய பேர்த்த உருவாக்கி ஒரு புதிய ஒரு அரசியல் வீச்சை வந்து உண்டாக்குனவர். வெறும் அரசியல்ல வந்து கூட்டு செய்வது மட்டுமல்ல, அதிகாரம் என்பது வந்து நாம முதல்ல நாம எக்யூப் பண்ணி இண்டிபெண்டா நிக்கணுங்கிற முதல்ல ஒரு 500 பேருக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா உருவாக்குனவர். அம்பேத்கருடைய பௌத்த கொள்கைகளையும் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் பகுஜன் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முறையில தனிப்பட்ட முறையில் அவருடைய ஒரு பேச்சு எழுத்தெல்லாம் அமைஞ்சது போறாமே. ஆகவே அவருடைய கொலை என்பது வெறும் சாதாரண கொலை அல்ல, இது ஒரு அரிதிலும் அரிதான கொலை ஆகுது. ஆகவே நிச்சயமாக இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா சார். இந்த வழக்கு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.